அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ உருக்கிக்கிட்டு இருக்கிறது வந்து சிறுகண்ணாகம். சிறுநாகத்தை உருக்கி இந்த பக்கத்தில் பாருங்கள், இழுப்ப நெய் இருக்குது, அதில் ஊற்றணும். உருகின உடனேயே அது மேலே வந்து கழிவு வரும், அதை எடுத்துடணும். இது வந்து நவச்சாரம் கெட்டாதது. அது வந்து நவச்சார சுண்ணம். நவச்சாரம் கெட்டினது மட்டும் இல்லாமல் அது சுண்ணமாக்கியிருக்கோம். அந்த நவச்சார பொடி போடுறதும் பாருங்க, அதாவது கெட்டாத நவச்சார பொடி போடுறோம். அது அப்படி போடக்கூடாது. நம்ம வந்து நவச்சார சுண்ணத்தை தான் போடணும். இது போட்ட உடனே இப்போ எவ்வளோ புகை வருதுன்னு பாருங்கள். அப்போ வந்து நவச்சாரம் வந்து நம்ம கெட்டலைன்னு அர்த்தம். ஆனால் இதை வந்து நம்ம போடக்கூடாது. நவச்சாரம் கெட்டினதை நம்ம சுண்ணமாக்கி இருக்குதா போடுவோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கெட்டின நவச்சாரத்தை போடுவோம். அது அசையாமல் அப்படி அசையாமல் இருக்கு பாருங்கள். இன்னொரு ஸ்பூன் போடும். அப்போ அந்த கெட்டின நவச்சாரத்தோட நம்ம வந்து சுண்ணமாயிருக்கு. அப்போ சுண்ணமாய்க்கிறதுக்கு போட்ட உடனே இது கண்ணடங்கி கெட்டும். அது பிறகு இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இழுப்பெண்ணெயில் வந்து நம்ம ஊற்றணும். அப்போ வந்து சிறுகண்ணாகம் வந்து இந்த கெட்டின நவச்சாரத்துக்கு கட்டுப்படும். இப்படி கெட்ட நவச்சாரத்தை நம்ம சுண்ணமாக்கி போடுறதுனால சீக்கிரமாக 21 தடவை போடுறதுக்குள்ளேயே அது கண்ணடங்கி கெட்ட ஆரம்பிச்சிடும். இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த புகை வந்து எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் நம்ம திருப்பி எதுக்கு நின்றுக்கிடணும். இது வந்து நுரையீரலே பாதிக்கக்கூடியது. இந்த புகை வந்து உடனே நம்ம அங்கே ஓடிடணும். இங்கே பாருங்கள், எனக்கே பாருங்கள், இந்த புகை ஒரு மாதிரியா இருக்கு பார்த்தீங்களா. அதனால் இந்த புகையை வந்து நம்ம சுவாசிக்காமல் எதிர்பக்கம் போயிடணும். அப்படி நம்ம சுத்தி பண்ண சிறுகண்ணாகத்தை வெண்தத்தி கற்பம்னு சொல்லி இந்த போட்டிருக்கு பாருங்க. இது இன்னும் முடிக்கலை. இது வந்து ஒரு 3 கிலோ வரைக்கும் வெண்தத்தி இலைய வச்சு நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இது மீண்டும் இதை வெண்தத்தி இலைச்சாரை விட்டு அரைச்சி ஒரு 10 படம் போடணும். உயர்ந்த கற்பம் மருந்து. இது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே மூலத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆண்மை சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, விந்தணுக்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடியது. ஒரு காயகற்பம் மருந்து இந்த வெண்துத்தி கற்பம் போடுறது இந்த சிறுகண்ணாகத்தில் தான் போடுறது. முதல்ல அந்த சிறுகண்ணாகத்தை நம்ம முறைப்படி அப்படி நம்ம கெட்டி கொண்டு வரணும். சாதாரண நவச்சாரத்தில் வந்து கெட்டாது. பொதுவாக நவச்சாரம்னு போட்டிருப்பாங்க. கெட்ட நவச்சாரத்தை தான் அந்த மாதிரி முடித்து நம்ம கொண்டு வரணும். அப்படி கொண்டு வர மருந்து வந்து மிக மிக உயர்ந்த மருந்தாக மாறும். இது பக்கத்தில் இருந்து பாருங்கள், வெடிவுப்பு வந்து 5ஆங்கால வெடிவுப்பு அதை சுற்றி பண்ணி வச்சுருக்கோம். கெட்டின வெடிவுப்பு வந்து எப்படி கெட்டணும்னு சொல்லி நம்முடைய போன நிகழ்ச்சியில் மீட்டிங்கில் நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் நம்ம தெளிவாகவும் மருந்தும் தெளிவாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ பார்த்துட்டே வாங்க. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி நாளைக்கு என்னைக்கு நம்ம மீட்டிங் சொல்லி விரிவாக போடுவேன். நன்றி, வணக்கம்.